கரூர் நெரிசல் வழக்கு விசாரணைக்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் ஆஜராகியிருக்கிறார். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். விவரங்கள். அதாவது கரூரில் நடந்த அந்த 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பான வழக்கில் சிபிஐ முதலாவது கட்ட விசாரணைக்காக நடிகர் விஜய் ஆஜராயிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த விசாரணைக்காக நேற்று சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் வந்த விஜய் டெல்லியில் இருக்கின்ற நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்தார். இன்று சற்று முன்பு அங்கிருந்து புறப்பட்டு சிபிஐ அலுவலகம் சேர்ந்திருக்கிறார். வழக்கமாக அந்த விடுதிகளில், அதாவது 5 நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருப்பவர்கள் அங்கிருந்து நேரடியாக சிறப்பு வாயில் வழியாக யாரும் செல்ல மாட்டார்கள். ஆனால் வழக்கமான வாயிலை தவிர்த்துவிட்டு விஜயை பொறுத்தவரையில் பேஸ்மெண்ட் வழியாக, அண்டர் கிரவுண்ட்ல வழியாக கார் பார்க்கிங்ல அந்த காரை நிறுத்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார். இதற்கு காரணம், அவர் வெளியே வந்தால் புகைப்படங்கள் எடுப்பதற்கும் வீடியோ எடுப்பதற்கும் பத்திரிகையாளர்களும் வீடியோகிராஃபர்களும் தயாராக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை தவிர்ப்பதற்காகத்தான் அவர் நேரடியாக மெயின் வாயில் வழியாக வராமல் பேஸ்மெண்ட் வழியாக கார் நிறுத்தத்திற்கு சென்று அங்கிருந்து கார் மூலமாக அவர் புறப்பட்டு சிபிஐ அலுவலகம் வந்திருக்கிறார். சற்று முன்பு சிபிஐ அலுவலகத்திற்கு நுழைந்திருக்கிறது விஜயினுடைய கார். அங்கிருந்து அவர் முதல் மாடிக்கு விசாரணைக்காக செல்ல இருக்கிறார். விசாரணை என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்கி இருக்கிறது. அதற்காக சிபிஐ அதிகாரிகள் குழு என்பது தயாராக இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 12ஆம் தேதி விசாரணைக்காக முதல் நாளாக ஆஜராகியிருந்த விஜயிடம் பல்வேறு கட்ட விசாரணைகள் என்பது நடத்தப்பட்டது. பல்வேறு கேள்விகள் விஜயிடம் எழுப்பப்பட்டது. சுமார் 7 மணி நேரம் விஜயிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் வாயில் மூலமாக விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் எழுத்து மூலமாகவும் அந்த விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்ட அவரது பதில்களை கையெழுத்து மூலம் பெற்றிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அன்றைய தினம் அந்த விசாரணை என்பது முடியாத ஒரு சூழ்நிலையில் மீண்டும் 2வது நாள் விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறது சிபிஐ அந்த அதிகாரிகள் குழு. ஆனால் 13ஆம் தேதி அன்று விசாரணைக்கு ஆஜராகுவதை தவிர்ப்பதற்காக பொங்கல் திருநாள் பிறகு மீண்டும் விசாரணைக்காக ஆஜராக தயாராக இருக்கிறேன் என்று கேட்டது கொண்டதன் அடிப்படையில் தான் பொங்கல் திருநாளுக்கு பிறகு ஆஜராவதற்காக மீண்டும் சம்மன் விஜய்க்கு அனுப்பப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் விஜய் 2வது கட்டத்திற்கு விசாரணைக்காக ஆஜராயிருக்கிறார். விசாரணையை பொறுத்தவரையில் ஏற்கனவே நடந்த அந்த 7 மணி நேரம் விசாரணையின் போது விஜயிடம் பல்வேறு எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மலுப்பலான பதில்களை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த கட்சியினுடைய நடைமுறைகள், அன்றைய தினம் செப்டம்பர் 27ஆம் தேதி அந்த இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு எதற்காக தேர்வு செய்யப்பட்டது, அந்த இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு சரியான இடமா, அந்த இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்தினால் உங்களுக்கு உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் எவ்வளவு பேர் கூடுவதற்கு போலீசார் அனுமதி கொடுத்திருந்தார்கள், அனுமதி கொடுத்ததற்கும் அதிகமாக எத்தனை பேர் அந்த இடத்தில் குழுமியிருந்தார்கள், நீங்கள் அந்த இடத்தில் பேசுவதற்கு எப்போது நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது, எத்தனை மணி நேரம், எப்போது நீங்கள் பேசுவீர்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது, ஆனால் நீங்கள் காலதாமதமாக வந்ததாக போலீசார் தெரிவிக்கிறார்கள், ஏன் காலதாமதம் ஏற்பட்டது, அந்த இடத்தில் போலீசார் வழக்கத்திற்கும் மாறாக, அனுமதித்ததற்கும் மாறாக கூடுதலாக ஆயிரக்கணக்கான பேர்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள், அங்கு நீங்கள் சென்றால் பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏற்படும், செல்லக்கூடாது என்று எச்சரித்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அதாவது எச்சரித்ததுக்கு பிறகும் நீங்கள் ஏன் அந்த இடத்திற்கு சென்றீர்கள், நீங்கள் காலதாமதமாக சென்றதும் எச்சரித்ததை உதாசீனப்படுத்திவிட்டு சென்றதும் தான் இது போன்று அந்த கூட்ட நெரிசல் திடீரென்று ஏற்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்றெல்லாம் பல்வேறு விதமான கேள்விகளை அன்றைய தினம் விஜயிடம் கேட்டிருக்கிறார்கள். அந்த ஏற்கனவே டிசம்பர் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் விஜய் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் உள்ளிட்டவர்களிடம் நடத்திய அந்த தகவல்களின் அடிப்படையில் விஜயிடம் இது போன்ற கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைக்கும் விஜய் சொன்ன பதில்களுக்கும் முரண்பாடு இருந்ததாக சிபிஐ வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டது. எனவேதான் மீண்டும் அவரிடம் தெளிவான பதில்களை கேட்டு தெரிவதுதான் சிபிஐ அதிகாரிகளுடைய முடிவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் விசாரணைக்காக 2வது கட்டமாக ஆஜராயிருக்கின்ற விஜயிடம் கேள்விகளை
சிபிஐ அதிகாரிகள் கேட்க இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் விஜயிடம் வந்து தெளிவான பதில்களை தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். குறிப்பாக பிரச்சார கூட்டம் நடத்துவதற்கும் கட்சி நடைமுறைப்படுத்துவதற்கும் உங்களுக்கான செலவினங்கள் எப்படி முறைப்படுத்தப்படுகிறது, யார் இதை கையாள்கிறார்கள், இந்த பணம் வருகிறது, அதற்கான ஆதாரங்கள் என்ன என்ற கோணத்தில் எல்லாம் இன்றைக்கு விஜயிடம் கேள்விகளை கேட்பதற்கு சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் பல்வேறு புகார்கள் வந்திருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இந்த பணம் வந்து வருகிறது இந்த கட்சிக்கு. இது போன்றெல்லாம் பல்வேறு புகார்கள் வந்திருப்பதன் காரணமாகத்தான் இந்த தினம் விசாரணை வேறு கோணங்கள் வந்து சிபிஐ அதிகாரிகள் கேட்க இருக்கிறார்கள். அப்படி இந்த பணம் வந்து கட்சிக்கு வந்திருந்தால் இடி அமலாக்கத்துறையினுடைய விசாரணை என்பது அடுத்த கட்டத்துக்கு செல்ல இருக்கிறதா என்பது பற்றியெல்லாம் பல்வேறு கோணங்களில் இது பார்க்கப்படுகிறது. எனவே கடந்த 12ஆம் தேதி நடந்த விசாரணைக்கும் இன்று நடந்த விசாரணை வந்து ஒப்பிடும்போது பல்வேறு விதமான கேள்விகள் அதிகமாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. விஜய் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார், இந்த கேள்விகளுக்கெல்லாம் விஜய் மலுப்பலான பதில்களை சொல்ல போகிறாரா அல்லது தெளிவான பதில்களை சொல்ல போகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எனவே இன்றைய தினம் விஜயை பொறுத்தவரையில் தெளிவான பதில்களை தெரிவித்தால் மட்டுமே இன்றைய தினம் விசாரணை என்பது முடிவடையும். இல்லை என்றால் நாளையும் விசாரணை வந்து தொடர்ந்து நடைபெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.